இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 தமிழ்நாட்டில் ஆகஸ்ட் 1 ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி சுய கணக்கீடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செல்ஃப் எனுமரேஷன் அப்படின்ற ஒரு ஃபார்ம் ஆன்லைனில் இருக்கும். அந்த ஃபார்ம் கண்டிப்பாக எல்லாருமே ஃபில் பண்ணி தான் ஆகணும். அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறமா கடைசியாக ஒரு 11 இலக்க நம்பர் இருக்கும். அந்த நம்பரை வச்சுருந்து நம்ம வீட்டுக்கு கணக்கெடுக்க வரக்கூடிய HLO அவங்ககிட்ட கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய டேட்டாவை ரொம்ப ஈஸியாக அவங்க ரிட்ரீவ் பண்ணிடுவாங்க. இல்லை நம்ம இப்போ ஃபில் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நாட்கள் ஆக ஆக இந்த ஃபில் பண்ணக்கூடிய சைட்டு அதிகமாக லோடாக வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, அந்த கணக்கெடுக்கக்கூடியவங்க நம்ம வீட்டில் உட்காந்து ஒரு அரை மணி நேரம் 1 hour ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப டைம் எடுக்க கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம முதல்லே இந்த செல்ஃப் எனுமரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. எந்த ஒரு மிஸ்டேக்கும்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். இது டைம் எடுக்காது, ரொம்ப ஈஸியான ஃபார்ம் தான். அதை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இதில் முதல்ல நம்ம மொபைல் ஃபோன் அல்லது சிஸ்டமில் போய்ட்டு se.census.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் போய்ட்டு கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த பேஜில் நிற்கும். இந்த பேஜில் முதல்ல ஸ்டேட், எந்த மாநிலமோ அந்த ஸ்டேட்டு கேட்குது. நம்ம ஸ்டேட் கொடுத்துக்கலாம். ஸ்டேட் கொடுத்துட்டு அடுத்து கேப்ஷா டைப் பண்ணணும். ஒவ்வொரு லெட்டராக பார்த்து தப்பு இல்லாமல் டைப் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட் போடும்போது se.census.gov.in அது இருக்கான்னு பார்த்து நம்ம கரெக்டாக போடணும். சம்டைம்ஸ் GOV கூட ஒரு டி சேர்த்து விட்டு கவுட்னு போட்டுவிட்டு ஒரு ஃபேக் சைட்ஸ்லாம் நிறையா இருக்குது. நம்ம அதை கேர்ஃபுல்லாக பார்த்து சைட்டு கரெக்டாக போடணும். அடுத்து இந்த பேஜ் வெல்கம் பேஜ் நம்ம இப்போ சொன்னது தான். HLO வருவாங்க, வரும்போது நம்பர் கொடுக்கணும், இது ஒரு 1/2 hour டைம் எடுக்கும் அப்படின்றது போட்டிருக்காங்க. இதை நம்ம படித்து பார்த்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு பேஜ். இது நம்மளுடைய பர்சனல் டேட்டாலாம் கேட்கும். இது ரொம்ப கேர்ஃபுல்லாக தப்பு இல்லாமல் டைப் பண்ணணும். யார் வீட்டில் குடும்ப தலைவரோ தலைவியோ, ஆண் பேர் தான் அவசியம் ஒன்றும் இல்லை, ஆண் அல்லது பெண் யார் வீட்டில் குடும்ப தலைவரோ அவங்க பேரை போட்டுக்கலாம். அடுத்து அவங்களுடைய மொபைல் நம்பர், ஒரு மொபைல் நம்பர் போட்டால் மட்டும் போதும். நெக்ஸ்ட்டு இமெயில் ஐடி ஆப்ஷனல் தான், இருந்தாலும் நம்ம இமெயில் ஐடி போட்டுக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா OTP வரும். அடுத்து நம்மளுடைய அந்த 11 digit நம்பர் SE நம்பர் சேவ் ஆகிருக்கும். அதனால் நம்ம இமெயில் ஐடி கொடுத்துக்கலாம். இப்போ மொபைலுக்கு OTP வந்திருக்கும். லாங்குவேஜ் செலெக்ஷன், இதில் நிறைய லாங்குவேஜ் வருது. நம்ம தமிழ் கொடுத்துக்கிறது நல்லது. கொஷின்ஸ் கொஞ்சம் ஈஸியாக புரியும். இல்லை இங்கிலீஷ் வேணால் இங்கிலீஷோ வேறு எந்த லாங்குவேஜ் வேணுமோ கொடுத்துக்கலாம். OTP கொடுத்துட்டு வெரிஃபை பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த பேஜ் கொஞ்சம் லோட் ஆகும். இருந்தாலும் மற்ற ஃபார்ம்ஸ் எல்லாம் சிம்பிளாக தான் இருக்குது. உள்ள கொஷின் இருக்குது, நம்ம பிக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எதுவுமே ட்ரை பண்ணுற மாதிரி கிடையாது. ஒவ்வொரு கொஸ்டினாக படித்து பார்த்து என்ன ஆன்சரோ நம்ம அப்படியே பிக் பண்ணிக்கலாம். பேஜ் லோட் ஆகிட்டுருக்குது. இப்போ அதே தான் இந்த SCID அது வரும். அது வரும்போது கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது நம்ம மேப், இந்த மேப் பிக் பண்ணும் பொழுது நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம ஏரியா எதுவோ நம்ம வீடு அப்படியே லொக்கேஷன்லேயே அழகாக காட்டுது. நம்ம வீட்டுக்கு நேராக வச்சு கிளிக் பண்ணால் போதும், அது சரியாக வந்துடும். மொத்தத்தில் 6 ஸ்டெப் இருக்குது. நம்ம முதல் ஸ்டெப்பு இப்போ அமைவிடம் விவரங்கள் பார்க்குறோம். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ உங்களுடைய டிஸ்ட்ரிக் எந்த மாவட்டம் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய பின்கோடு, எந்த பின்கோடோ தவறு இல்லாமல் கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து மேப், நம்ம டிஸ்ட்ரிக் போட்டாலே டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக காட்டும். நம்ம மேப்பில் போயிட்டு நம்ம வீடை இப்படி தேடி பிடிக்கிறது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு இடமா பார்த்து அங்கே மூவ் பண்ணி இங்கே மூவ் பண்ணி தேடுறது சிரமமாக இருக்கும். அதுக்கு மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள், இங்கே முக்கிய நில அடையாளத்தை உள்ளிடவும். அந்த இடத்துல உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பெரிய லொக்கேஷன், ஒரு காலேஜோ ஒரு ஸ்கூலோ
அல்லது ஒரு பெரிய ஊரோ கொடுத்தீங்க அப்படின்னா அங்கேருந்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பிடிச்சி நீட்டாக உங்கள் வீட்டுக்கே வந்துட்டு லொக்கேஷன் பிக் பண்ணிடலாம். அதனால் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய லொக்கேஷன் எதுவோ அந்த இடத்த வந்து நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக பிக் பண்ணி போய்க்க முடியும். இப்போ மேப் லோட் ஆயிடுச்சு. மேப்பில் உள்ளே போனோம் அப்படின்னா கரெக்டாக வந்து உங்கள் வீடே வந்து எக்ஸாக்டாக காட்டும். அந்த வழியில் போயிட்டு எங்கே இருக்குதோ இந்த மேப்பை கண்ட்ரோல் அமுத்துக்கிட்டு நீங்கள் அங்கே எங்கே மூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எங்கே எந்த பக்கம் வேணுமோ அந்த பக்கம் மூவ் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய ப்ளஸ் மாதிரி சிம்பிள் காட்டும். அந்த மிட் பாயிண்ட்டு தான் நமக்கு வந்து தேவையான லொக்கேஷன். கரெக்டாக மூவ் பண்ணி வந்து உங்கள் வீடு காட்டுற இடத்து மேலே வந்து அந்த பாயிண்ட்டு வர்ற மாதிரி வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக அந்த எங்கே வருதோ அந்த இடத்துல வச்சுட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மூவ் பண்ணுங்கள். கீழே மேப் மேலே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா திரும்ப அது இடம் மாறி போயிடும். கொஞ்சம் அந்த கர்சரை ரைட் சைடு எண்டில் அந்த மேப்புக்கு வெளியில் வச்சுட்டு கீழே மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட்டு பாட்டமில் ரத்து செய் அமைவிடத்தை உறுதி செய் நம்ம உறுதி செஞ்சுட்டு சேமிக்க அடுத்து அதை கொடுத்துட்டு ஆம் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய லொக்கேஷன் வந்துட்டு கன்ஃபார்ம் ஆயிரும். இது வந்து முதல் ஸ்டெப் முடிஞ்சது. அடுத்து ரெண்டாவது ஸ்டெப் வந்து சென்சஸ் வீட்டு விபரங்கள். நம்ம வீடு வந்து என்ன வீடு அப்படின்றதான் வந்து அடுத்த ஸ்டெப்பு. நம்ம வீடு வந்து ஓட்டு வீடா அல்லது வந்து கூரை வீடா மாடி வீடா. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வீட்டு தரையின் பிரதான கட்டுமான பொருள். கீழே வந்து என்ன போட்டிருப்போம் நம்ம சிமெண்டா அல்லது மண்ணா செங்கல்லா டைல்ஸா. இப்போ டைல்ஸ் அப்படின்னா மொசைக் தரை ஓடுகள் அதை கிளிக் பண்ணால் போதும். ரெண்டாவது வீட்டு சுவரின் பிரதான கட்டுமான பொருள். அந்த வீட்டு சுவரெல்லாம் வந்து எதை வச்சு கட்டியிருக்கீங்க, சுட்ட செங்கலா அல்லது காங்கிரீட்டா என்னவோ அதை கிளிக் பண்ணால் போதும். அதுக்கடுத்து அந்த வீட்டோடைய சீல் வந்து ஓடா கூரையா அல்லது வந்து காங்கிரீட்டா. அது காங்கிரீட் அப்படின்னா காங்கிரீட் கிளிக் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து வீட்டு நிலைமை நல்ல வீடாக இருக்கா, வசிக்கக்கூடிய நிலையா அல்லது வந்து நல்ல வீடா புது வீடு அப்படின்னா நீங்கள் நல்ல நிலையும் போட்டுருங்க. இல்லை ஓரளவுக்கு ரொம்ப கொஞ்சம் பழைய வீடு அப்படின்னா அதை பார்த்துட்டு அதை எப்படின்றத போட்டுக்கோங்க. இக்குடும்பத்தில் சாதாரணமாக வசிக்கும் நபர்களின் மொத்த எண்ணிக்கை. உங்களுடைய குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி குழந்தைகள் சேர்த்து எத்தனை பேர் அத்தனை பேரை போட்டுக்கோங்க. அடுத்து வந்து வீட்டு தலைவரின் பெயர். உங்கள் பெயர் வந்து தமிழில் டைப் பண்ணணும். அதிலே ஒரு கீபோர்டு வருது. அந்த கீபோர்டு வந்து கொஞ்சம் டைப் பண்ணுறதுக்கு தேடி பிடிச்சி போடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் இல்லை தெரிஞ்சது முடிஞ்சதுன்னா இதிலே டைப் பண்ணி போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ரொம்ப சிம்பிளாக அடுத்து நம்ம கூகுளில் போயிட்டு இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணி சைடில் கூகுளில் போயிட்டு சிம்பிளாக தமிழ் டைப்பிங் அப்படின்னு டைப் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து ஒரு பேஜ் வந்து ஏதோ ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும். நான் பாருங்கள் இந்த டேஷ் கீபோர்டு அப்படின்ற ஃபஸ்ட்டு லிங்க் கிளிக் பண்ணுறேன். இதில் போய் உங்களுடைய பேரை வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணலாம். நான் என்னுடைய பேரை அப்படியே இங்கிலீஷில் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாக அப்படியே வந்து பேரே வந்துடும். நம்ம வந்து அதில் கூட சிரமப்பட்டு டைப் பண்ண முடியல. இல்லை மூவ் அப்படின்னா எம்யூன்னு போடணும். அப்படி போட்டுட்டு நம்ம அப்படியே அந்த பேரை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டா போதும். அந்த பேர் அப்படியே இங்கே வந்துடும். தப்பு இல்லாமல் கரெக்டாக வந்துடும். பேஸ்ட் கொடுத்துட்டோம். Ctrl+C கொடுக்குறோம் அந்த பேஜில் வச்சு. இங்கே உள்ளே வந்துட்டு Ctrl+V கொடுத்தா அப்படின்னா அது வந்து பேஸ்ட் ஆயிரும். அடுத்து குடும்பத் தலைவரின் பாலினம். அதாவது நீங்கள் மேலா ஃபீமேலா ஆணா பெண்ணான்றதை போடுறீங்க. அடுத்து இது ஒரு முக்கியமான ஸ்டெப்பு. எஸ்சி எஸ்டியா அல்லது வந்து நீங்கள் பிசி எம்பிசினா மற்றவைன்னு கொடுத்தா மட்டும் போதும். எஸ்சி எஸ்டியாக இருந்தால் மட்டும் எஸ்சினா ஷெடியூல்டு வகுப்பு கொடுங்க. எஸ்டினா அப்படின்னா ஷெடியூல்டு பழங்குடின்னு போடுங்க. இல்லை நீங்கள் மற்ற கம்யூனிட்டி பிசி எம்பிசி அப்படின்னா நீங்கள் மற்றவைன்னு போட்டால் மட்டும் போதும். நீங்கள் இப்போதைக்கு இருக்கக்கூடிய வீடு சொந்த வீடா வாடகை வீடா, வாடகை வீட்டில் இருக்கீங்களா என்னன்றதை பார்த்து கரெக்டாக போட்டால் போதும். நம்பர் ஆஃப் ரூம்ஸ், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ரூமோடைய எண்ணிக்கை எத்தனை ரூம் இருக்குது, ஹாலு கூட சேர்த்துக்கலாம். 2 ரூமா 3 ரூமான்னு போட்டிங்க. போட்டதுக்கப்புறமா அடுத்த பேஜ் போகிறோம். அடுத்த பேஜ் வந்து நமக்கு வரக்கூடிய அந்த வாட்டர் தண்ணி வரக்கூடிய தண்ணி வந்து என்ன தண்ணி அப்படின்றது கொஷின்.
உங்களுக்கு வந்து பைப் வாட்டர் வருதா எப்படின்றத போடுறீங்க. குளமா நீரூற்றா இதுன்றது எப்படி கிடைக்கிது, வீட்டுக்குள்ளேயே கேம்பஸ்க்குள்ளேயே வருதா, காம்பவுண்டுக்குள்ளேயே வருதா, இல்லை வெளியில் போய் தூக்கிட்டு வரீங்களா. அடுத்து வந்து கரண்ட்டு லைட்டு வந்து எதை வச்சு எரிக்கிறீங்க. அடுத்து வந்து பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ், பாத்ரூம் வந்து இருக்குதா. அடுத்து இரட்டை குழி கழிப்பிடமா, அந்த கீழே இருக்கக்கூடிய நம்ம அந்த ஷம்பு தான், ஷம்பு கிடையாது, அந்த இது செப்டிக் டேங்கு, டபுள் செப்டிக் டேங்கா சிங்கிள் செப்டிக் டேங்கா, அது எப்படி நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்க. கேள்வினால தமிழ்லேயே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பொறுமையாக வந்து ஒவ்வொரு கேள்வியாக படித்து பார்த்து உங்களுக்கு என்ன சூழ்நிலையோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். என்ன உண்மையோ நம்ம உண்மையை கொடுத்தா போதும். ஏன் அப்படின்னா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அரசாங்கத்தில் வந்து நம்ம தவறான தகவல் கொடுத்தோம் அப்படின்னா பெனால்ட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 1000 ரூபா வரைக்கும் ஃபைன் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் என்ன உண்மையோ அதை உண்மையை கொடுத்தா தான் நமக்கு நல்லது. அடுத்து நம்பர் ஆஃப் சிலிண்டர்ஸ் இருக்குதா அப்படின்றது. சிலிண்டர் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு கிச்சனில் வச்சுருக்கீங்களா சிலிண்டரு, அல்லது கிச்சனுக்கு வெளியிலையா, இதில் வந்து ஏதோ ஒன்று தான் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து சமையல் அறையில் சமைத்தல்னால முதல்ல ஆப்ஷன் மட்டும் கொடுத்தா போதும். சில பேர் வந்து கிச்சன் இல்லாமல் வெளியில் வச்சுருப்பாங்க, அவங்க தான் அடுத்தடுத்த ஆப்ஷன் போடுற மாதிரி இருக்கும். சமையலுக்கு பயன்படுத்தப்படும் பிரதான எரிபொருள், நம்ம வந்து கேஸ் சிலிண்டர் அப்படின்னா சமையல் எரிவாயு, அதை வந்து கொடுத்தா போதும். அதை கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறோம். கிட்டத்தட்ட ஃபார்ம் முடிய போகுது. அடுத்து வந்து வீட்டில் ரேடியோ, வானொலி அப்படின்னா ரேடியோ இருக்குதா, ரேடியோ கேட்பீங்களா, அது எந்த மோடில் கேட்குறீங்க. நான் வந்து மொபைல் ஃபோனில் கேட்குறனால ஃபோன் போட்டிருக்கேன், கைபேசி ஸ்மார்ட் ஃபோனில் கேட்குறேன்னு போட்டிருக்கேன். டிவி இருக்குதா, டிவி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கேபிளா அல்லது டிடிஹெச்சா, அது என்ன இருக்குதோ அதை போடுங்க. அடுத்து இணையதளம்னா நெட்டு ஃபெசிலிட்டிஸ் இருக்குதா, எப்படி இருக்குது. ஸ்மார்ட் ஃபோனில் இருந்ததுன்னா ஸ்மார்ட் ஃபோன். சில பேர் வந்துட்டு நீங்கள் வேறு ஏதாவது நெட் கனெக்ஷன் இருந்தால் நெட் கனெக்ஷனை போட்டுக்கலாம். லேப்டாப் இருக்குது அப்படின்னா லேப்டாப் இருக்குதுன்னு போடலாம். சில பேர் கவர்மெண்ட் லேப்டாப் வாங்கியிருப்பீங்க, அதையே வந்து நீங்கள் ஆம்னு போட்டுக்கலாம். அடுத்து மொபைல் ஃபோன் இருந்தால் மொபைல் ஃபோன். பைக் இருக்குதா, சைக்கிள் இருக்குதா, பைக் இருந்தால் பைக்கு, ஸ்கூட்டரு என்னவோ அதை போட்டுக்கலாம். அடுத்து கார் இருந்தால் கார் ஆம் இல்லை. அடுத்து குடும்பத்தினர் உட்கொள்ளும் பிரதான தானியம், இப்போ தமிழ்நாட்டில் நம்ம மோஸ்ட்லி அரிசி சாப்பிட்றனால அரிசின்னு போட்டுக்கலாம். இல்லை சில பேர் கோதுமையோ சோளம் கம்பு என்ன சாப்பிட்றீங்களோ நீங்கள் அதை போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு முடித்தோம் அப்படின்னா அடுத்து நமக்கு ஒரு ப்ரிவ்யூ வரும். ஒவ்வொரு ஃபார்ம்லையும் நம்ம ஃபில் பண்ண எல்லா டேட்டாவுமே ஷோ ஆகும். நம்ம ஒவ்வொன்றா திரும்ப படித்து பார்த்துக்கலாம். நம்மளுடைய பேர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கா, நம்ம எல்லாமே தெளிவாக போட்டிருக்கோமா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ரூம்ஸு, தண்ணியை பற்றின ஃபெசிலிட்டியை பற்றினது, அடுத்து பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸு, டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ், அதெல்லாம் வந்து தப்பு இல்லாமல் கரெக்டாக போட்டிருக்கோமா, கிச்சன் ஃபெசிலிட்டி அதெல்லாம் வந்து மிஸ்டேக்லாம் போட்டிருக்கோமா அப்படின்றத பார்த்துக்கலாம். ஃபுல்லாக வந்து டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உடனே வந்து சப்மிட் கொடுக்குறது அப்படின்னா கொடுத்துக்கலாம். அது வரைவாக சேமிக்க கொடுத்துட்டு டைம் இருக்குது. லாஸ்ட் டேட் வந்து உங்களுக்கு ஜூலை 30 வரைக்கும் டைம் இருக்குது. அப்போ கூட நீங்கள் சப்மிட் கொடுத்துக்கலாம், அவங்க வந்ததுக்கு அப்புறம் கூட. இல்லை அப்படின்னா நீங்கள் உறுதிப்படுத்தி சமர்ப்பிக்கவும் அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஆம் கொடுத்த உடனே வந்து ஒரு 11 இலக்க நம்பர், இந்த நம்பர் தான் ரொம்ப முக்கியம். இந்த நம்பர் வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸாகவும் வரும், அடுத்து வந்து உங்கள் மெயிலுக்கும் மெயிலாக வந்துடும். இந்த நம்பரை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து கூட ஃபோனில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த நம்பர் வந்து நம்ம வீட்டுக்கு அந்த கணக்கெடுக்கிற கவர்மெண்ட்டு நாமினி வரும்போது நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த நம்பரை வச்சு அவங்க ஈஸியாக நம்ம டேட்டா வந்து ரெட்ரீவ் பண்ணிக்கலாம், எடுத்துக்க முடியும். எடுத்துகிட்டு அவங்க அதெல்லாமே நம்ம கொடுத்த டேட்டாவெல்லாம் ஓகேவா கரெக்டானு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து அவங்க ப்ரொசீட் பண்ணுவாங்க. ப்ரொசீட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், இதோட முடிஞ்சு போச்சு. இல்லை இப்போ வந்து ஒரு வேளை வந்து எனக்கு வந்து அந்த எஸ்எம்எஸ்ஸும் இல்லை,
மெயிலும் இல்லை, நம்பர் ஃபோட்டோ எடுக்கலை, எல்லாம் காணாமல் போச்சு, மறந்து போச்சு அப்படின்னா அதுவும் பிரச்சனை இல்லை. திரும்ப இதே சேம் வெப்சைட்டில் வர்றீங்க, se.census.gov.in இந்த வெப்சைட்டில் வந்துட்டு அதே நம்ம என்ன ஸ்டேட் கொடுத்தோமோ ஸ்டேட் கொடுத்துட்டு, இப்போ தமிழ்நாடு அப்படின்னா நம்ம ஸ்டேட் தமிழ்நாடுன்னு கொடுத்துட்டு கேப்ஷாவை டைப் பண்ணுறோம். கேப்ஷா டைப் பண்ணிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்ததா இல்லைங்களா, நம்மளுடைய அந்த ஸ்டேட்டு நேமு அதே மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் வரும். நம்ம அதே மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து அந்த வெல்கம் நோட்டு தான். நம்மளுடைய பேர், நம்ம என்ன பேர் எப்படி டைப் பண்ணமோ அதே மாதிரி தப்பு இல்லாமல் நீட்டாக ஸ்பேஸ் விட்டு டைப் பண்ணிட்டு மொபைல் நம்பர் கொடுத்துட்டு மெயில் ஐடி கொடுத்துட்டு வெரிஃபை அண்டு ப்ரொசீட் கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு பேஜ் லோட் ஆகும். நெக்ஸ்ட்டு பேஜ் வரும்போது பார்த்திங்கன்னா ஓடிபி வருது. அந்த ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து நம்ம என்ன கொடுத்தோமோ அந்த டேட்டா ஃபுல்லாக வராது. ஆனால் அந்த நம்மளோட அந்த ஐடி 11 டிஜிட் நம்பர் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்மளுடைய பேர், மொபைல் நம்பர், மெயில் ஐடி, முக்கியமாக இந்த SCID அப்படின்ற ஒரு 11 டிஜிட் நம்பர், இது எல்லாமே வந்துடும். தேங்க்யூ.